புதையல் தீவு எபிசோட் நம்பர் 7. இந்த எபிசோடோட தலைப்பு பார்த்தீங்கன்னா மர்ம மனிதன். அதாவது பார்த்தீங்கன்னா முந்தின எபிசோடில் பாலு, தில்லி பாபு, குடுமிநாதன் மூவரும் அந்த பன்றி தீவை அடைஞ்சாங்க. அப்படி அடையும் போது அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி போய் பார்க்கலாம் என்னங்கிற போது திடீர்னு பாலு பார்க்கும்போது ஒரு மர்ம மனிதன் நின்றுட்டு இருந்தான். ஸோ இப்போ அதுலேருந்து நம்ம தொடர்றோம். பாலுவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒரு வினாடி மூளை தன் சிந்திக்கும் ஆற்றலையே இழந்து விட்டதோ என்று கருதும் விதத்தில் உறைந்து போய்விட்டது. பயத்தில் அவனுக்கு நெஞ்சு வறண்டு போனது. உடல் உறுப்புகள் எல்லாம் கட்டுப்பாட்டை இழந்து தொளதொளவென்று உடல் உறுப்புகள் தொளதொளவென்று ஆகி உதற ஆரம்பித்தன. பேச்சு வர மறுத்தது. ஒரு வார்த்தை குரல் கொடுத்து தன் நண்பர்களை எழுப்ப நினைத்தான். எது செய்யவும் அவனால் முடியவில்லை. காரணம் அவன் கண்ட காட்சி. சட்டையின் ஈரம் உலர்ந்து விட்டதா என்று பார்ப்பதற்கு தான் அவன் தலைமாட்டில் உலர்த்தியிருந்த சட்டையை எடுத்து கையை நீட்டி தலையை திருப்பினான். ஆனால் 10 அடி தூரத்தில் யமகாதகன் மாதிரி ஒரு மனிதன் அமைதியாக நின்று கொண்டு தங்களையே பார்த்து கொண்டிருப்பான் என்று அவன் கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை. யாரை தேடி அவன் அந்த தீவுக்கு வந்திருந்தானோ அவர்களுள் ஒருவன். புதையல் எடுக்கிறேன் பேர்வழி என்று பேசிய கூட்டத்தில் ஒருத்தன். ஏதோ சட்டவிரோதமான காரியத்தில் மனப்பூர்வமாக ஈடுபட்டிருக்கும் கும்பலை சேர்ந்தவன். அவன் எடுக்கும் புதையல் எது, எப்படி எடுக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்குத்தானே அவனே அங்கு வந்திருக்கிறான். ஆனால் இப்படி அவனிடமே மாட்டிக்கொள்ள நேர்ந்து விட்டதே என்று பாலுவுக்கு அழுகை வந்துவிட்டது. டேய் டேய் என்று மெதுவாக தில்லி பாபுவை பார்த்து குரல் கொடுக்க முயற்சி செய்தான். இருடா, இன்னும் 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்திருப்போம், அப்புறம் ஃபுல் நைட் வேலை இருக்குல்ல என்றான் தில்லி பாபு. டேய் பின்னால பாருடா என்றான் குரலை அடக்கி ரகசியமாக. வேண்டா வெறுப்பாக தலையை தூக்கி பார்த்த தில்லியும் மின்சாரம் பாய்ந்தவன் போல சுருட்டிக்கொண்டு எழுந்து நின்றான். இருவரும் இப்படி எதை பார்த்து மிரள்கிறார்கள் என்று யோசனையுடன் தானும் எழுந்தான் குடுமிநாதன். சிறிது தொலைவில் லுங்கியை மடித்து கட்டி கால்களை சாய்த்து வைத்து நின்று தங்களையே பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மர்ம மனிதனை கண்டதும் ஐயோ அம்மா பயமாயிருக்கே என்று புலம்ப ஆரம்பித்து விட்டான். அவ்வளவுதான். அதற்கு மேல் அந்த மர்ம மனிதன் வெறுமனே கைதட்டி நிற்கவில்லை. மெல்ல அடியெடுத்து வைத்து அவர்கள் மூவரையும் நெருங்கினான். அருகே வந்த சூட்டிலேயே தில்லி பாபுவின் தலைமுடியை ஒரு கையாலும் பாலுவின் காதை ஒரு கையாலும் இறுக பிடித்து யாரா நீங்க என்றான் கட்டை குரலில். ஒரு கணம் என்ன பேசுவது என்று தெரியாமல் மூவரும் தடுமாறினார்கள். ஏதாவது பொருத்தமாக கதைவிடலாம் என்று பாலுவுக்கு தோன்றியது. ஆனால் மூவரும் ஒரே சமயத்தில் வேறு வேறு கதைகளாக விடத் தொடங்கினால் விபரீதமாக போய்விடுமே என்றும் கவலையாக இருந்தது. அவன் இவ்வாறு வேக வேகமாக யோசித்து கொண்டிருந்ததே தன் கதா கலாட்சேபத்தை குடுமிநாதன் ஆரம்பித்து விட்டான். இல்லை சார், நாங்கள் ஸ்கூல் பசங்க சார். இன்னைக்கு ஸ்கவுட்ஸ் மாணவர்களை இங்கே பிக்னிக் மாதிரி சாயங்காலம் கூட்டிகிட்டு வந்தாங்க சார். மொத்தம் 15 பாய்ஸ் வந்தோம் சார். எல்லோரும் கரையில் இருந்தாங்க. நாங்கள் 3 பேர் மட்டும் தீவை சுற்றி பார்க்கலாம்னு போயிட்டோம். கால்வலி எடுத்து ஒரு இடத்துல படுத்தோம். அப்படியே தூங்கிட்டோம் சார். எழுந்து பார்த்தா இருட்டிடுச்சு.
இங்கே எங்கள் ஸ்கூல் பசங்களை தேடி வந்தோம், அவங்கெல்லாம் போயிட்டாங்க போல இருக்கு என்று அழுவது போல நடிக்கத் தொடங்கினான் குடுமிநாதன். அந்த மர்ம மனிதன் ஒரு வினாடி அவன் சொன்ன கதையை உள்வாங்கி யோசித்தான். திருப்தி ஏற்படவில்லை போலிருக்கிறது. டேய், என்னடா கதை சொல்றீங்க? 3 பசங்களை விட்டுட்டு எப்படிடா அவங்க வாத்தியார் மாறுங்க போவாங்க என்றான் கோபமாக. தெரியல சார், அதான் எங்களுக்கும் கவலையா இருக்கு. இப்ப நாங்கள் எப்படி வீட்டுக்கு போவோம் என்று பாலு தன் பங்குக்கு அழுவது போல நடிக்க ஆரம்பித்தான். இவர்களை என்ன செய்யலாம் என்று அவன் கொஞ்ச நேரம் மீண்டும் யோசித்தான். மூவரின் தோள்களையும் பிடித்து தள்ளிக்கொண்டு வாங்கடா என்னோட என்று நடக்க ஆரம்பித்தான். இப்படி வந்து மாட்டிக்கொண்டோமே என மனதுக்குள் வருந்தியபடி மூவரும் அவன் பின்னாலேயே நடக்க ஆரம்பித்தார்கள். நல்ல வேளையாக அவர்கள் வந்த கட்டுமரத்தை தில்லிபாபு அத்தனை சுலபமாக கண்ணில் பட்டுவிடாதபடி இழுத்து கொண்டு போய் ஏற்கனவே ஒரு புதரின் பின்னால் ஒளித்து வைத்துவிட்டு கட்டுமரத்தை இழுத்து வந்த மண் பாதையில் சூட தெரியாமல் வண்ணம் காலால் மண்ணை எத்தி எத்தி மூடியிருந்தான். அந்த மர்ம மனிதன் அவர்களை காட்டுக்கு உள்ளே அழைத்து போக ஆரம்பித்தான். பாலுவுக்கு இனி நடக்கப் போவது என்ன என்பது எளிதில் விளங்கிவிட்டது. எப்படியும் அவன் தங்களை தம் குழுவினர் முன் கொண்டு போய் நிறுத்துவார்கள். 4 பேரோ 10 பேரோ 40 பேரோ நடுராத்திரி இந்த தீவில் எப்படி அவர்கள் தனியே வந்து படுத்திருக்கிறார்கள் என்று விசாரிப்பார்கள். பதில் திருப்திகரமாக இருந்தால் ஒருவேளை தப்பிக்கலாம், இல்லாவிட்டால் என்ன செய்வார்களோ? இப்படியாகி விட்டதே என்று பாலு மிகவும் வருந்தினான். காட்டுப்பாதை மிகவும் இருட்டாக இருந்தது. ஒரு பொட்டு வெளிச்சம் கூட இல்லை. எனினும் நன்கு பழகிய பாதை போல அந்த மர்ம மனிதன் அவர்களை வழிநடத்தி இழுத்து போய்கொண்டே இருந்தான். பாலுவுக்கு தங்களை அவன் அழைத்து போகும் இடம் எதுவாக இருக்கும் என்பது பற்றி ஒரு யூகம் இருந்தது. அந்த தீவில் அவன் முந்தைய வாரம் பார்த்த பாலடைந்த பங்களா தவிர வேறு கட்டடம் கிடையாது. எப்படியும் அவன் அங்கேதான் போவான் என்று அவன் நினைத்தான். அங்கேதான் அந்த மர்ம கும்பல் தங்கியிருக்கும் என்று அவனுக்கு தோன்றியது. 20 நிமிட நடைக்கு பிறகு அவன் நினைத்தது போலவே அந்த மர்ம பங்களாவை அவர்கள் அடைந்தார்கள். வாங்கடா என்று மூவரின் தோள்களையும் ஒரே கையால் இழுத்து உள்ளே தள்ளி கொண்டு போனான் அந்த மர்ம மனிதன். சத்தம் கேட்டு பங்களாக்குள் சில மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டு வேறு சிலர் உடைந்த ஜன்னல் வழியே எட்டி பார்த்தார்கள். தபதபவென்று வேறு சிலர் வெளியே வருவதையும் பாலு பார்த்தான். யாரு என்று அவர்கள் கேட்கவும் அழைத்து வந்த மர்ம மனிதன் குடுமிநாதன் சொன்ன கதையை அவர்களிடம் சொன்னான். ஸ்கூலு பசங்களாம் டூருக்கு வந்திருந்தாங்களாம், இவனுங்களை மட்டும் விட்டுட்டு பூட்டானுங்க அப்படின்னு சொல்றாங்கப்பா, என்னால் நம்ப முடியல என்றான் மர்ம மனிதன். ஆமாம், போன வாரம் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் பசங்க குரூப் இங்கே வந்திருந்ததுன்னு நம்ம மாணிக்கம் சொன்னான். கரையோரம் என்னவோ கிளாஸ் எடுத்தாங்களாமே என்றான் இன்னொருவன். டேய், யாரா நீங்கள், உண்மையை சொல்லுங்க என்றான் வேறொருவன். சார், உண்மையிலேயே நாங்கள் ஸ்கூல் பசங்க தான் சார். எங்களோட மொத்தம் 15 பேர் வந்தாங்க. நாங்கள் வழிதவறி போய் தீவுக்கு அந்த பக்கம் போயிட்டோம் சார் என்றான் தில்லிபாபு. மணி என்னடா ஆகுது என்றான் புதிதாக அங்கே வந்த இன்னொரு மர்ம மனிதன். 11 போகுது என்றான் அவர்களை அழைத்து வந்தவன். இவனுங்களை விசாரிச்சிட்டு இருக்க இப்போ டைம் இல்லை, போட் வந்துடும், பேசாமல் இவங்களை ரூமில் போட்டு பூட்டுங்க, நம்ம வேலை முடிஞ்சிட்டு விடிஞ்சதும் விசாரிப்போம் என்றான் அவன். சரி என்று உடனே அவர்களில் ஆளுக்கொருவர் அவர்கள் மூவரையும் பிடித்து இழுத்து கொண்டு அந்த பங்களாவின் உள்ளே போனார்கள். தடதடவென்று நடந்தால் சத்தம் எழுப்பும் மாடிப்படியேறி அழைத்து சென்றவர்கள் அங்கே இருந்த 4 அறைகளுள் ஒன்றில் அவர்கள் மூவரையும் பிடித்து தள்ளி வெளியே இழுத்து தாழ்பால் போட்டார்கள். பசங்களா, பேசாம படுத்து தூங்குங்க,
இங்கெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது என்றான் அழைத்து வந்தவர்களுள் ஒருவன். சரிங்க என்று சமர்த்து போல உள்ளிருக்கும்படி குரல் கொடுத்தான் பாலு. 5 நிமிடங்கள் அவர்கள் பேசக்கூட இல்லை. ஆளுக்கு ஒரு மூலையில் நடுங்கியபடி அமர்ந்திருந்தார்கள். இருட்டில் ஒருவர் முகம் கூட அடுத்தவருக்கு தெரியவில்லை. அந்த அறை எத்தனை நீள அகலம் கொண்டது, ஜன்னல் இருக்கிறதா என்று கூட தெரியவில்லை. வெளியிலிருந்து அன்றைக்கு பார்த்தபோது ஜன்னல் கதவுகள் எதுவுமே இல்லாத பாழடைந்த ஒரு கட்டடமாக தென்பட்ட அந்த கட்டடத்தில் இப்படி ஒரு சிறை கூடம் இருக்க முடியுமா என்று பாலுவுக்கு வியப்பாக இருந்தது. தனது பதட்டத்தை முதலில் தணித்து கொண்டு அதன் பிறகு நிதானமாக யோசிக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு அமைதியாக சில நிமிடங்கள் படுத்து இருந்தான். நடந்தது என்ன? எதிர்பாராத விதமாக அவர்களை மர்ம மனிதர்களுள் ஒருவன் கடற்கரையில் பார்த்து விட்டான். அழைத்து கொண்டு வந்து இந்த அறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். ரொம்ப சரி. ஆனால் பாலு எதற்காக அத்தனை பாடுபட்டு அந்த தீவுக்கு வந்தான்? அவர்கள் என்ன செய்கிறார்கள், எந்த புதையலை எடுக்கப் போகிறார்கள் என்று பார்த்து கண்டுபிடித்து காவல்துறையில் அவர்களை பிடித்து கொடுப்பதற்குத்தானே. இன்றைக்கு விட்டால் மீண்டும் எப்போது அதற்கான சந்தர்ப்பம் வரும்? வாய்ப்பே இல்லை. எப்படியும் அவர்கள் தம் வேலையை 12 மணிக்கு பிறகுதான் தொடங்குவார்கள். இன்னும் 1 மணி நேர அவகாசம் இருக்கிறது. அதற்குள் இந்த அறையிலிருந்து வெளியேறி அவர்களை பின்தொடர்ந்து ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியாதா என்ன? முடியும், கண்டிப்பாக முடியும். முடியாது என்று ஒன்று உண்டா என்ன? அவன் தன் 2 நண்பர்களையும் ரகசிய குரலில் அருகே அழைத்தான். என்னடா? இதோ பாருங்கடா, நாம் ஒரு சங்கடத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக மனச்சோர்வு அடைஞ்சிடக்கூடாது. கண்டிப்பா இவங்க யாரு என்னன்னு நாம கண்டுபிடிச்சே தீரணும். நம்ம திட்டத்தில் எந்த பிசகும் இருக்கக்கூடாது என்றான் பாலு. அதான் எப்படின்னு கேட்குறேன். முதல்ல எப்படி இந்த அறையிலிருந்து வெளியே போகிறது என்றான் குடுமி. போகிறோம், நிச்சயமா வெளியே போகத்தான் போகிறோம். ரகசியத்தை கண்டுபிடிக்கத்தான் போகிறோம் என்றான் பாலு மிகுந்த நம்பிக்கையுடன். அட எவன்டா இவன், எப்படி போக போகிறோம் அதை சொல்லு என்றான் தில்லி பாபு. பாலு மர்மமாக புன்னகை செய்தான். வழி தோணிடுச்சு. கிட்ட வாங்க, உங்கள் காதுகளை என் வாய் கிட்ட கொண்டு வந்து வைங்க, சொல்றேன் என்றான். அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.